வணக்கம் தாய்மார்களே சகோதரிகளே, உங்களுக்கு பிடித்த சேனலுக்கு வருக. நண்பர்களே, தவறுதலாக கூட இதுபோன்ற தண்ணீரை வழங்காதீர்கள். முழு வீடும் ஏழையாகிவிடும், வறுமை வீட்டிற்குள் வரும். வீட்டின் ஒரு எளிய தண்ணீர் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். ஒரு சிறிய தவறு உங்கள் வீட்டை ஏழையாக்கும். மா லட்சுமி கூட உங்கள் மீது கோபப்படக்கூடும் என்பது உங்களுக்கு தெரியுமா? வேதங்களின்படி துளசி மாதாவின் வழிபாட்டில் சில சிறப்பு விதிகளை பின்பற்றவில்லை என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் பேரழிவை ஏற்படுத்தும். மேலும் பெண்கள் தவறுதலாக கூட துளசிக்கு தண்ணீர் வழங்கக்கூடாது. இதை செய்வதன் மூலம் வீட்டில் வறுமை மற்றும் அமைதி கடந்து செல்லும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் வீட்டை செல்வத்தால் நிரப்பவும் கூடிய வாஸ்து விதிகள் யாவை? இந்த ரகசியங்களை அறிய வீடியோவை இறுதிவரை பாருங்கள். ஏனென்றால் துளசியின் அருளால் ஒவ்வொரு பாவத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையை வெற்றியால் நிரப்ப முடியும். துளசி மாவை ஒருபோதும் தவறுதலாக கூட வழங்கக்கூடாது. இல்லையெனில் வீடு ஏழையாகிவிடும். துளசியுடன் சேர்ந்து மா லட்சுமியும் கோபப்படுகிறாள் என்பதை நாம் அறிவோம். எனவே முழுமையான தகவலுக்கு வீடியோவை இறுதிவரை பாருங்கள். சாஸ்திரங்களின்படி துளசி செடி இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவியே நிரந்தரமாக வசிப்பாள். துளசியை சரியான முறையில் வழிபட்டு பராமரிப்பவருக்கு லட்சுமி தேவி எப்போதும் அவரது வீட்டில் இடம் தருவாள் என்று உங்களுக்கு சொல்லலாம். பக்தர்களே, இன்றைய துளசி தொடர்பான காணொளி உங்களுக்கு நிறைய நன்மைகளைத் தரும் என்று உங்கள் அனைவருக்கும் சொல்லலாம். ஆனால் மக்கள் காணொளியை துண்டு துண்டாக பார்ப்பவர்கள் அல்லது இடையில் பார்ப்பவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை அடைய மாட்டார்கள். எனவே நீங்கள் வீடியோவை விட்டு வெளியேற விரும்பினால் இப்போதே அதை விட்டுவிடுங்கள். இல்லையெனில் வீடியோவை இடையில் விட்டுவிடுவதன் மூலம் நீங்கள் பெரும் பாவத்தின் ஒரு பகுதியாகிவிடுவீர்கள். எனவே வீடியோவை ஒருபோதும் வெட்டி இடையில் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இதன் மூலம் உங்களுக்கு முழுமையான அறிவு கிடைக்காது. இதனால் நீங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சேனல் உங்களுக்கு ஒருபோதும் தவறான தகவலை தராது என்று உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சொல்கிறோம். துளசியில் இந்த ஒரு விஷயத்தை வைத்து பணத்தை எண்ணி ஒரே இரவில் நீங்கள் பணக்காரர் ஆவீர்கள். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நண்பர்களே, துளசியில் எந்த தண்ணீரை வைக்கக்கூடாது, துளசியின் வேரில் எந்த பொருளை வைக்க வேண்டும், இன்றைய வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். இவைகளை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும். இவற்றை பின்பற்றினால் வாழ்க்கையில் அதிக நன்மைகள் கிடைக்கும். எனவே இன்றைய வீடியோவில் தெரிந்து கொள்வோம். இதைத் தவிர இந்த ஒரு பொருளை துளசிக்கு கீழே கட்டினால் வாழ்க்கையில் அதிக நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். மேலும் லட்சுமி தேவி எப்போதும் உங்கள் வீட்டில் வசிக்கிறார். நண்பர்களே, வீட்டில் ஒரு துளசி செடி இருப்பது குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நன்மை பயக்கும். இந்த செடி எல்லா வகையிலும் பயனுள்ளதாக இருக்கும். புராணங்களின்படி லட்சுமி தேவி துளசியில் வசிக்கிறார். இந்த செடியை தொடர்ந்து வழிபடுவது நிச்சயமாக நன்மை பயக்கும். ஆனால் நீங்கள் துளசியை வீட்டில் வைத்து இந்த ஒரு பொருளை அதன் கீழே கட்டினால் துளசியை நடுவதால் பல மடங்கு அதிக பலன்களைப் பெறுவீர்கள். ஏனெனில் இந்த ஒரு பொருள் இல்லாமல் துளசி முழுமையடையாது என்று கருதப்படுகிறது. இந்த விஷயம் அதை முழுமையாக்குகிறது. அதனால்தான் அதன் முக்கியத்துவம் வேதங்களில் அதிகம் கூறப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகின் பெரும்பாலான நாடுகளில் துளசி மிகவும் நன்மை பயக்கும் தாவரமாக கருதப்படுகிறது. இந்த செடியில் பல மருத்துவ குணங்கள் இருப்பதோடு ஆன்மீக ரீதியாகவும் இது மிகவும் முக்கியமானது என்று கூறப்படுகிறது. துளசி நிச்சயமாக ஒவ்வொரு மத சடங்குகளிலும் அல்லது எந்த யாகத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. விஸ்வ புராணத்தில் துளசி விஷ்ணுவின் மனைவி என்று அழைக்கப்படுகிறது. இந்த காரணத்திற்காக துளசி உலகின் தாய். துளசி அனைத்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளது. இதன் காரணமாக துளசி பாத்திரம் அமிர்தத்தின் பண்புகளைக் கொண்டதாக கூறப்படுகிறது. துளசி செடி இருக்கும் இடம், அந்த இடம் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஷ் ஞானி ஆகிய மும்மூர்த்திகளின் வசிப்பிடமாகும். துளசியை வழிபடுவதன் மூலம் சூரியன் உதிக்கும் போது இரவின் இருள் எப்படி அழிக்கப்படுகிறதோ அதேபோல் அனைத்து பொருட்களும் அழிக்கப்படுகின்றன. சாஸ்திரங்களின்படி துளசி செடி எப்போதும் பச்சை நிறமாக இருக்கும் வீடுகளில் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு இருக்கும். விஷ்ணுவை வழிபடுவதிலும் அவருக்குச் செலுத்தப்படும் காணிக்கைகளிலும் துளசி இலைகள் அவசியம். ஏனென்றால் துளசி இலைகள் இல்லாமல் விஷ்ணு எந்தவிதமான பிரசாதத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால்தான் ஒவ்வொரு வீட்டிலும் துளசி செடி இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் துளசி இருந்தால் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்புக்காக துளசி மாதாவுக்கு ஒரு சுனாரியை வழங்க வேண்டும். பெரும்பாலும் மக்கள் தங்கள் வீட்டில் துளசி செடியை நடுகிறார்கள். ஆனால் அவர்கள் துளசி மாதாவுக்கு சுனாரியை வழங்காத தவறைச் செய்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு துளசி நடுவதன் நல்ல பலன் கிடைக்காது.
சுனாரி இல்லாமல் துளசி செடி முழுமையடையாது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். துளசி ஒரு செடி மட்டுமல்ல, அவள் ஒரு தெய்வம். அவள் விஷ்ணுவின் மனைவி. அவளை நம் தாயாகக் கருதுகிறோம். அதனால்தான் துளசிக்கு சுனாரியை வழங்க வேண்டும். இது கணவன் மனைவி இடையே அன்பையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கிறது. வீட்டில் வசிக்கும் பெண்கள் அர்ப்பணிப்புடன் திருமணமானவர்களாகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருக்கிறார்கள். ஆனால் துளசிக்கு சுனாரியை வழங்கும்போது துளசிக்கு சிவப்பு நிற சுனாரியை வழங்கக்கூடாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சிவப்பு நிறம் செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது, புதன் துளசியுடன் தொடர்புடையது. செவ்வாய் மற்றும் புதன் நண்பர்கள் அல்ல. சுக்கிரனும் சனியும் பேய்க்கு சாதகமாக இருக்கிறார்கள். அதனால்தான் துளசிக்கு சிவப்பு நிற சுனாரியை ஒருபோதும் வழங்கக்கூடாது. பச்சை, மஞ்சள் அல்லது நீல நிற சுனாரியை துளசிக்கு வழங்கலாம். ஆனால் பலர் துளசியில் பழைய கிழிந்த துப்பட்டாவை கட்டுகிறார்கள். இதை செய்வதும் அசுபமானது. துளசியில் புதிய துப்பட்டாவை மட்டுமே கட்ட வேண்டும். துளசியில் துப்பட்டா வளர்ப்பதற்கு ஏகாதசி சிறந்த நாள். எந்த ஏகாதசி நாளிலும் ஒரு புதிய துப்பட்டாவை கொண்டு வந்து துளசி செடியில் கட்டவும். இதன் மூலம் பல மடங்கு அதிக பலன்களை பெறுவீர்கள். துளசியை சுனாரி இல்லாமல் வைத்திருக்காதீர்கள். சுனாரி பழையதாகிவிட்டால் ஏகாதசி நாளில் அதை மாற்ற வேண்டும். நண்பர்களே, துளசியையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதனால் மனிதனின் அனைத்து துக்கங்களும் முடிவுக்கு வந்து உலக வாழ்க்கை மகிழ்ச்சியில் கழிகிறது. நண்பர்களே, சிலர் தெரிந்தோ தெரியாமலோ துளசியை அவமதிக்கும் பொருட்களை துளசியின் அருகில் வைத்திருக்கிறார்கள். துளசி செடி மிகவும் உணர்திறன் கொண்டது. அதை முறையாக பராமரிக்க வேண்டும். அப்போதுதான் அதன் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால்தான் துளசி செடியின் அருகில் தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. துளசி அருகே காலணிகள், செருப்புகள் அல்லது துடைப்பங்கள் மற்றும் துடைப்பான்களை தவறுதலாக கூட வைத்திருக்கக்கூடாது. துளசி செடி இருக்கும் இடத்திற்கு அருகில் துப்புவது பெரும் பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. துளசிக்கு அருகில் தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தையும் வைக்கக்கூடாது. துளசி செடியின் அருகே விளக்கு ஏற்றிய பிறகு விளக்கை அங்கிருந்து அகற்ற வேண்டும். ஏனெனில் துளசியின் கீழ் அணைந்த விளக்கை வைத்திருப்பது அசோகமாக கருதப்படுகிறது. துளசி செடி இருக்கும் இடம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் துளசி செடியின் அருகே தொடர்ந்து தூய்மையை கவனித்துக் கொள்ளுங்கள். துளசி தொட்டியில் இருப்பது போல் துளசி செடியிலும் சிவலிங்கம் மற்றும் விநாயகர் சிலைகளை வைக்கக்கூடாது. வேறு எந்த வகையான செடியையும் நடுவது அசுபமானது. துளசி செடியின் அருகே துணிகளை உலர்த்தக்கூடாது. இல்லையெனில் துணிகளிலிருந்து வரும் அழுக்கு நீர் துளசி செடியின் மீது விழக்கூடும். துளசி செடியை நகங்களால் உடைக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துளசி இலைகள் காய்ந்து விழுந்தால் அது துளசிக்கு அவமானம். எனவே அவற்றை குப்பையில் போடக்கூடாது. அவற்றை துளசியின் மண்ணில் புதைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசிக்கு தண்ணீர் வைக்கக்கூடாது. மற்ற எல்லா நாட்களிலும் காலையில் எதையும் தவறவிடாமல் துளசிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். மாலையில் விளக்கு ஏற்ற வேண்டும். பெரும்பாலும் பெண்கள் குளித்த பிறகு தலைமுடியை திறந்து வைத்து துளசிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். இதைச் செய்வது தவறு. பெண்கள் எப்போதும் தங்கள் தலைமுடியை கட்டிக்கொண்டு நெற்றியில் குங்குமம் வைத்து பின்னர் துளசிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். இது துளசியின் ஆசியை பெறும். வீட்டில் துளசி செடியை நடும்போது அதற்கு காந்தி மண்ணை பயன்படுத்தாமல் கவனமாக இருங்கள். துளசி செடிக்கு சுடுகாடு அல்லது அழுக்கு இடத்திலிருந்து மண்ணை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். இது தாய் துளசியை கோபப்படுத்துகிறது. அது காய்ந்து போகத் தொடங்குகிறது. துளசி செடியை ஒருபோதும் அழுக்கு இடத்தில் நடக்கூடாது. ஏனெனில் துளசி செடியை வடிகால் அல்லது குளியலறைக்கு அருகில் வைக்கக்கூடாது. இல்லையெனில் அழுக்கு நீர் துளசி செடியின் மீது விழக்கூடும். இது மிகவும் அசுத்தமாக கருதப்படுகிறது. துளசி செடியை வீட்டில் ஒருபோதும் உலர வைக்கக்கூடாது. துளசி செடியை உலர்த்துவது மரணத்தை குறிக்கிறது என்று வேதங்களில் ஒரு நம்பிக்கை உள்ளது. வீட்டில் துளசி செடி காய்ந்தால் வீட்டின் மகிழ்ச்சியும் செழிப்பும் முடிவடைகிறது. உலர்ந்த துளசியில் அன்னை லட்சுமி வாசம் செய்ய மாட்டாள். வாஸ்து சாஸ்திரத்தின்படி துளசி செடி காய்ந்தால் அது வரவிருக்கும் ஏதேனும் பேரழிவு அல்லது விபத்தின் அறிகுறியாகும். அதனால்தான் துளசியை நன்கு பராமரிக்க வேண்டும். அதை விரைவாக வெட்டி பச்சையாக வைத்திருக்க வேண்டும். துளசியில் எந்த வகையான ரசாயனத்தையும் ஒருபோதும் போடக்கூடாது. உண்ணக்கூடிய பொருள் மற்றும் மாட்டு சாணம் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். இதனுடன் துளசி செடியில் சிலந்தி வலைகள் அல்லது பூச்சிகள் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். லட்சுமி அத்தகைய இடத்தில் வசிக்க மாட்டாள். சாஸ்திரங்களின்படி குளிக்காமல் துளசிக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது. செருப்பு அணிந்த பிறகும் துளசிக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது. துளசிக்கு தண்ணீர் கொடுக்கும்போது தண்ணீர் உங்கள் காலில் விழக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் இது துளசியை அவமதிப்பதாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், துளசியை தினமும் பார்ப்பதன் மூலம் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைகிறான். துளசி இலைகளை உட்கொள்வதன் மூலம் அவனது அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன. துளசி செடியை எப்போதும் வீட்டின் முன் நட வேண்டும். அதை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் நடுவது மிகவும் புனிதமானது.
துளசி தொட்டியில் மற்ற செடிகள் வளர்ந்தால் அவற்றை சரியான நேரத்தில் அகற்ற வேண்டும். வேறு துளசி செடிகள் இருந்தால் இந்த செடிகளை மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட துளசி செடிகள் தாமாகவே வளரத் தொடங்கும் போது லட்சுமி தேவி தானே வீட்டிற்குள் வருவார் என்று கூறப்படுகிறது. துளசிக்கு அருகில் முள் செடிகளை வைக்கக்கூடாது, ஏனெனில் இது தாய் துளசியை கோபப்படுத்தும். துளசிக்கு அருகில் பாலைவன செடிகளை வைத்திருப்பது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது. அத்தகைய செடிகள் எதிர்மறை சக்தியை வெளியிடுகின்றன. பச்சை மொட்டுகளை உற்பத்தி செய்யாமல் முட்களை உற்பத்தி செய்யும் தாவரங்களை துளசிக்கு அருகில் வைக்கக்கூடாது என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. பாலைவன தாவரங்களை வீட்டில் எந்த இடத்திலும் வைக்கக்கூடாது. இந்த தாவரங்களால் வீட்டின் சூழல் எதிர்மறையாக மாறும். உதாரணமாக, பலர் அலங்காரம் என்ற பெயரில் வீட்டில் கற்றாழை செடியை வைத்திருப்பார்கள். இதைச் செய்வது முற்றிலும் தவறு. துளசியின் முழு நேர்மறை ஆற்றலையும் அழிப்பதால் தவறுதலாக கூட நாகா வேடிக்கையான செடியை துளசிக்கு அருகில் வைக்காதீர்கள். ஆனால் வேதங்களில் துளசிக்கு அருகில் வாழை மரத்தை நட்டால் வாழை மரத்தின் சிறப்பு முக்கியத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது உங்களுக்கு பல மடங்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். விஷ்ணு வாழை மரத்தில் வசிக்கிறார். துளசி அருகே அதை நடுவது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும். மேலும் விஷ்ணு வசிக்கும் இடத்திற்கு லட்சுமி வருகிறார். நண்பர்களே, நீங்கள் துளசி செடியிலும் ஷாலிகிராம் வைக்க வேண்டும். துளசி பானையில் ஷாலிகிராம் வைப்பதன் மூலம் துளசியின் இன்னும் அதிக நல்ல பலனை நீங்கள் காண்பீர்கள். ஷாலிகிராம் விஷ்ணுவின் உருவமற்ற வடிவமாக கருதப்படுகிறது. இது ஒரு கருப்பு கல். இது தனித்துவமானது மற்றும் மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது. நீங்கள் அதை துளசி பானையில் வைத்திருந்தால் உங்கள் வீட்டிலிருந்து அனைத்து எதிர்மறை சக்திகளும் அழிக்கப்படும். ஷாலிகிராமில் ஒரு சிறிய அளவு தங்கமும் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த கல் வடக்கின் கண்டகி நதியில் காணப்படுகிறது. அதனால்தான் நீங்கள் துளசி செடியில் ஷாலிகிராம் வைத்தால் விஷ்ணுவுடன் சேர்ந்து லட்சுமி தேவியின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். உங்கள் வீட்டில் செல்வத்திற்கு ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது. பழையபடி ஷாலிகிராம் இருக்கும் வீடுகளைப் போலவே சிறந்தது. தினமும் சாலிகிராமத்தை பார்த்து வழிபடுவதன் மூலம் அனைத்து வகையான பொருள் மகிழ்ச்சியும் அடையப்படுகிறது. அது சுயமாக உருவாக்கப்பட்டதால் அதன் பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டிய அவசியமில்லை. துளசியின் அருகில் வைத்து தினமும் வழிபட்டால் அந்த நபர் எந்த பணப்பிரச்சினையையும் சந்திக்க மாட்டார். விஷ்ணு புராணத்தின்படி மரணத்தின் போது சாலிகிராமத்தின் பாத நீர் ஒருவரை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிறது. அவர் இறந்த பிறகு பைகுந்தத்திற்குச் செல்கிறார். இந்த பாத அமிர்தம் ஒரு மருந்து போன்றது. இதை யார் உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி கிடைக்கும். சிலர் சரண் அமிர்தத்தை எடுத்து தலையில் தேய்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவ்வாறு செய்வது வேதங்களில் குறிப்பிடப்படவில்லை. ஷரண் அமிர்தத்தை எப்போதும் வலது கையால் பக்தியுடன் வரவேற்க வேண்டும். ஆனால் ஷாலிகிராமை வீட்டிற்கு கொண்டு வரும்போது அது அசல் தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போதெல்லாம் பல வகையான ஷாலிகிராம்கள் சந்தையில் கிடைக்கின்றன. அவற்றை வணங்குவது எந்த பலனையும் தருவதில்லை. வீட்டில் ஒரே ஒரு ஷாலிகிராமை மட்டுமே வணங்க வேண்டும் என்று பழங்காலத்தில் கூறப்படுகிறது. ஷாலிகிராமை வணங்குவது விஷ்ணுவின் சிலையை விட மிகவும் சிறந்தது. ஷாலிகிராமில் சந்தனத்தை பூசி அதில் துளசி இலையை வைக்க வேண்டும். ஷாலிகிராமை தினமும் பஞ்சாமிர்தத்தால் குளிக்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் அனைத்து மக்களின் பாவங்களும் அழிக்கப்படுகின்றன. ஷாலிகிராம் என்பது நேர்மறை மற்றும் ஏழாவது கிரகத்தின் சின்னமாகும். கடைசியாக முக்கியமான விஷயத்தைச் சொல்கிறேன். அதிகாலையில் எழுந்தவுடன் இந்த ஒன்றை நீங்கள் நிச்சயமாக சாப்பிட வேண்டும். இது வாழ்நாள் முழுவதும் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தாது என்பதை உறுதி செய்யும். ஆண்டு முழுவதும் செல்வம் மற்றும் செழிப்புக்காக நீங்கள் அலைய வேண்டியதில்லை. ஒருவர் அதிகாலையில் இந்த ஒன்றை சாப்பிட்டால் அவரது வீட்டில் செல்வமும் செழிப்பும் மிக விரைவாக ஈர்க்கப்படும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். அந்த நபர் ஒரே இரவில் லட்சுமி தேவியின் ஆசியை பெறுகிறார். நண்பர்களே, வறுமை மற்றும் பணப்பற்றாக்குறை தங்கள் வீட்டை விட்டு நீங்கவில்லை என்று மக்கள் புகார் கூறுவதை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் நாளுக்கு நாள் பணப்பற்றாக்குறையில் சிக்கித் தவிக்கிறார்கள். ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கும் நடக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் உள்ள காரணத்தை உங்களால் அறிய முடியவில்லை. காரணம் நீங்கள் செய்த சில தவறுகள். இதுபோன்ற பல விதிகள் மற்றும் விஷயங்கள் நமது மத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதை நம் முன்னோர்கள் மற்றும் பெரியவர்கள் அடிக்கடி நமக்கு விளக்கினர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பணம் தொடர்பான பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன். பிறகு பெரும்பாலும் மக்கள் இதற்கு காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். வீட்டில் வறுமைக்கு நாமே காரணம். நாம் செய்யும் வேலை நமது வெற்றிக்கு தடையாகிறது. நீங்களும் காலையில் எழுந்தவுடன் இதுபோன்ற வேலைகளைச் செய்தால் நீங்களே உங்கள் வீட்டிற்கு வறுமையை வரவழைக்கிறீர்கள். அதனால்தான் நண்பர்களே, இன்றைய வீடியோ மூலம் காலையில் எழுந்தவுடன் தவறுதலாகச் செய்யக்கூடாத வேலைகளைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்வோம்.
எனவே காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடாத வேலைகள் எவை என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதனுடன் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் முழுமையான செல்வத்தை தரும் விஷயம் எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். நண்பர்களே, முதலாவதாக கண்ணாடியில் உங்களை பார்ப்பது. நண்பர்களே, காலையில் எழுந்தவுடன் நீங்கள் முதலில் பார்ப்பது கண்ணாடியில் உங்களை பார்ப்பதுதான். இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள். காலையில் கண்ணாடியில் முதலில் பார்க்கக்கூடாது என்று வேதங்களில் பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது. காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்ப்பது வறுமை, துரதிர்ஷ்டம் மற்றும் பிரச்சனைகளை அழைக்கிறது. எனவே காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியில் பார்க்கக்கூடாது என்பதை நீங்கள் குறிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, காலையில் எழுந்தவுடன் உணவு உண்பது. நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தைப் பற்றி பேசினால் மக்கள் காலையில் எழுந்தவுடன் தேநீர் மற்றும் காலை உணவை உட்கொள்கிறார்கள் அல்லது உணவு உண்ணத் தொடங்குகிறார்கள். நீங்களும் அதே தவறை செய்தால். எனவே வேதங்களின்படி குளிக்காமல், பல் துலக்காமல், சூரிய கடவுளுக்கு தண்ணீர் படைக்காமல் உணவு உண்பது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. ஏனெனில் சூரியனிடமிருந்து நமக்கு உணவு கிடைக்கிறது. மேலும் சூரிய கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் உணவு உண்பது பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது. காலையில் எழுந்தவுடன் தேநீர் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதை உடனடியாக விட்டுவிட வேண்டும். மேலும் பல் துலக்காமல் அல்லது குறைந்தபட்சம் வாய் கொப்பளிக்காமல் அதை உட்கொள்ள வேண்டாம். நண்பர்களே, வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இன்னும் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் குழு சேர்ந்து பெல் ஐகானை அழுத்தவும்.